கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த புதிய மாதத்தின் மூலமாய் உங்களை காண்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த புதிய நாளிலே உங்களுக்கான நன்மையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் நிலைத்திருப்பதாக. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் கொடுக்கிறதான வாக்கு கொலோசையர் 3:10 ஹல்லேலூயா. அதன் கடைசி பகுதியை கர்த்தர் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். நீங்கள் பரிபூரணமுள்ளவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் பரிபூரணமுள்ளவர்களாயிருக்கிறீர்கள். எதிலே பரிபூரணம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிபூரணம், ஜெப வாழ்க்கையில ஒரு பரிபூரணம், ஆண்டவரை துதிக்கிறதிலே ஒரு பரிபூரணம். ஆமென். இந்த 3 விதமான காரியங்களிலே நீங்கள் பரிபூரணம் அடைய போறீங்க. ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். அந்த அபிஷேக மகிமையை உங்கள் மீது வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகிமை ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது. நீங்கள் பரிபூரணமான ஆசீர்வாதத்தையும் நன்மையும் காண முடியும். ஆமென். முதலாவது, ஆவியானவர் கொடுக்கிறதான பரிபூரணத்திலே நீங்கள் பரிபூரணமாக போறீங்க. ஆமென். அதற்கு உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் முழுவதுமாய் உங்களை அர்ப்பணிக்கும் போது ஜெபத்தில் பரிபூரணம் அடையணும். ஜெப வாழ்க்கையில் ஒரு பரிபூரண நன்மையை கண்டடைய போறீங்க. ஆமென். ஜெபிக்க ஜெபிக்க தான் தடைகளை கர்த்தர் மேற்கொள்ள முடியும். நாட்களிலே தேவ சமாதானம் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலே காணப்பட போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, துதியில பரிபூரணம் அடைய வேண்டும். எந்நேரமும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறணும். கர்த்தர் நம்மளுடைய நாவை அவரை துதிக்கும்படியாகத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எந்த பொருளையோ எந்த மனுஷனையோ புகழும்படியாக உயர்த்தும்படியாக அல்ல. உன் நாவானது கர்த்தரை துதிக்க அறிய வேண்டும். அதிலே நீங்கள் பரிபூரணம் அடைய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவதான ஒரு பரிபூரணம், ஆவியானவரை பெறுகிறதான ஒரு பரிபூரணம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பரிபூரணம். ஆமென். இன்னைக்கு அநேக சபைகளில் அபிஷேக மகிமை குறைந்து காணப்படுகிறது. அதற்காக அநேக வாலிபர்களுக்குள்ள அபிஷேகம் தேவை, சிறு பிள்ளைகளுக்கு அபிஷேகம் தேவை. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுல நீங்கள் பரிபூரணம் அடைய வேண்டும். இந்த நாளில் ஆண்டவர் இந்த பரிபூரணமான நன்மையினால இந்த மாதம் முழுவதும் உங்களை பரிபூரணமாய் கர்த்தர் நடத்த போகிறார். இதற்காக நீங்கள் செபியுங்கள், வாஞ்சியுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் எல்லாம் நன்மையாய் செய்து முடிப்பார். ஆமென். ஆமென்.